தற்போது கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு குறித்தான உடனுக்குடன் நிலையை பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை தரவுகளை உடனுக்குடன் நிலையில் பார்க்கிறோம். கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கோவை குற்றாலத்தில் குளிக்க தடையானது நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வு. கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடனுக்குடன் நிலையை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கோவை குற்றாலத்தில் இந்த வெள்ளப்பெருக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். தற்போது கோவை குற்றாலத்தில் பெருக்கெடுத்த வெள்ளம் குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி ஏதும் மறுக்கப்பட்டிருக்கிறதா, இது குறித்தான கூடுதல் தரவுகள்? வணக்கம் சூர்யா. கோவை மாவட்டம் கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணமாக ஏற்கனவே சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு கடந்த ஒரு மாதமாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தடையை வனத்துறையினர் தொடர்ந்து உள்ளனர். கோவை குற்றாலம் மற்றும் மேற்கு மலையடி தொடர்ச்சி பகுதியில் தொடர்ச்சியாக 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே கோவை குற்றாலத்தில் குளிப்பதற்கு பொதுமக்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீரின் வரத்து குறைந்து காணப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்காக வனத்துறையினர் அனுமதி வழங்குவதற்காக ஆலோசனை மேற்கொண்டு வந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த காரணமாகவும் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீண்டும் வனத்துறையினர் தடையை நீடித்துள்ளனர். மேலும் தற்பொழுது கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதனால் பொதுமக்கள் தற்பொழுது குளிப்பதற்கு தடை இல்லை என்றும், ஏற்கனவே தடை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும், மேலும் கனமழை குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று வனத்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் குளிப்பதற்கு அனுமதி இல்லை என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சூர்யா, கோவை குற்றாலத்தில் பெருக்கெடுத்த வெள்ளம் மற்றும் தொடர் மழையால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காளிதாஸ்.